கிளப்புகள் மாதிரி டான்ஸ் ஆடுறது, இன்னுமா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களில் என்னமோ ஆராதனாவே நிறையா பயங்கரமாக ஆடணும், குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட்டை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இல்லைங்க, அந்த நாட்களில் அப்படி இல்லை. இப்போ அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தருங்க. அவர் முன்னாடி தேவதர்கள் தன் சேட்டைகளை மூடி மறைத்து ஒழித்து கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்தம், தேவனுக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவரை தொழுது கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட பயம் நடுக்கம் இன்றைக்கி நிறைய இடங்களில் இல்லவே இல்லை. தேவனை குறித்த பயம் இல்லை, தேவனை குறித்த நடுக்கம் இல்லை, கர்த்தருக்கு கனம் செலுத்துறது இல்லை. இன்றைக்கி கனத்தை பூரா அவங்க எடுத்துக்கிறாங்க, மனுஷர் எடுத்துக்கிறாங்க. தேவனுக்கு பிரியப்படுத்துறது இல்லை, தன்னை வெளிப்படுத்த ஆராதனை நடத்துகிறாங்க. நிறைய காரியங்களை பயன்படுத்தி கொண்டு வராங்க. தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் அவர் ஆவியை ஊற்ற ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆயத்தமா? பயத்தோட நடுக்கத்தோட அந்த நாட்களில் சீசர்கள் எல்லாம் தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. அந்த நாட்களில் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, வேதத்தை எடுத்துகிட்டு போய் தெருக்களில் நின்று பிரசங்கம் பண்ணினாங்க. அந்த நாட்களில் தேவனுக்காக சங்கங்களில் நின்னாங்க, அடி வாங்கினாங்க, கல் அடி வாங்கினாங்க, சவுக்குனா அடி வாங்கினாங்க, நிர்வாணப்பட்டாங்க, சிறைச்சாலையில் கைது பண்ணப்பட்டாங்க, நிறைய காரியங்களை செய்தாங்க. அதனால தான் தேவ ஆவியானவருடைய மகத்துவம் உள்ள மகிமை தேசமெங்கும் பரவிற்று. எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய ரட்சிப்பின் செய்தி தேசமெங்கும் பல தேசங்களில் யோசித்து பார்க்குறீங்களா? இன்றைக்கி நவீனமான காலம். இந்த நவீனமான காலங்களில் கூட இன்றைக்கி தேவனுடைய இயேசு அறியாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் எந்த நவீனம் இல்லாத காலங்களில் கழுதியிலும் குதிரையில் தான் போனாங்க, நடந்து போனாங்க. பல நாடுகளில் சீசர்கள் பயணம் பண்ணினாங்க, தன் கப்பல் பயணம் பண்ணாங்க. தன் வாழ்க்கையை முழுதுமாக சுமார் 1 மணி நேரம் போகிற ட்ராவலை 2 நாள் 3 நாள் நடந்து போய் தேவனுக்காக ஊழியம் பண்ணாங்க. மிஸ்திரிமார்கள் போனாங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் தேவனுக்காக ஜீவியம் பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி ஊழியங்கள் இருக்குதா அப்படின்னா பெரிய சந்தேகம் தான். ஏன்னா இந்த ஊழியங்கள் இன்றைக்கி என்ன படி இருக்குன்னா கல்வர் குகையாக்கிட்டாங்க. அந்த நாளில் ஏசப்ப சவுக்கை என்ன பண்ணார்? பின்னினார். இன்றைக்கி சவுக்கை அதுதான் சொல்ல போகிறேன். முதல்ல எங்கிருந்து தேவனுடைய கோபம் ஆரம்பிக்குன்னா தேவனுடைய வீட்டிலிருந்து தான் தேவ கோபம் ஆரம்பிக்கும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளில் தேவனுடைய வீடுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்னுடைய ஜெப வீடுன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நிறைய தேவ ஆலயங்கள் ஜெப வீடாக இருக்கிறது இல்லை, களியாட்டு உள்ள இடமா இருக்குது, பொய் சொல்கிற இடமா இருக்குது, திருடுகிற இடமா இருக்குது, புறணை பேசுகிற இடமா இருக்குது, பயம் நடுக்கம் இல்லாத இடமா இருக்குது, பக்தி இல்லாத இடமா, அது ஏதோ ஒரு தேவ ஆலயத்தும் இல்லாதபடி கல்வர் குகையாயிட்டு இருக்குது. இன்றைக்கி அநேக பலிபிடங்கள் கல்வர் குவையாக இருக்குது. ஆத்துமக்களை பச்சிக்கிறவளாக வஞ்சிக்கிறவளாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மகத்துவம் இல்லை. தேவனுடைய வெளுப்புதல் காலங்கள் இருக்கிற அந்த மகிமை இல்லாமல் இருக்குது. தேவ பிள்ளைகளை சொல்லுகிற எல்லாரும் ஒரு மனந்திருப்பதற்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கும் போது, எல்லாரும் தேவ சமூகத்தை தன்னை தாழ்த்தும் போது எழுப்புதல் நாட்கள் நடந்தது போல இந்த புதிய ஏற்பான் காலத்தில் கூட அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை புறப்பட்டு ஜனங்களை யாவரும் பற்றிக்கொள்ள ஆயுதமாக இருக்கும். யோசித்து பாருங்கள்.